ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து அருமையான ஒரு கேக் தாங்க செய்ய போகிறோம். அதாவது பனானா சாக்லேட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நான் வந்து வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பழுத்த வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சுகரே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துக்கலாம். இதுவும் இருக்கட்டும். இப்போ பனானாவை கட் பண்ணி நம்ம வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்சியில் போடல, அப்படியே நான் வந்து ஸ்மாஷ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் வந்து நல்ல பழுத்த பனானா இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பழ பனானா இல்லைன்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து திருப்பி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் வந்துட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ண வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பழம் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இது கூட வந்து சுகர் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்ச சுகரை வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்ட பிறகு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் வந்து நார்மல் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன், ரீஃபைண்ட் ஆயிலு. உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 3ம் நல்லா நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலில் கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இத்தையும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். அது வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து அன்னபூர்ணா ஆட்டா தான் எடுத்திருக்கேன் நான். மைதா மாவு சேர்க்கல. நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவில் தான் நான் வந்து இந்த கேக் செய்ய போகிறேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா நம்ம ஜல்லடை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து கட்டிங்க இது லம்ப்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து ஜல்லடை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜல்லடை பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து திருப்பியும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு விஸ்க் வச்சுக்கிறேன். விஸ்க் வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து மைதா கூட சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்து கூட செய்யும் போது நல்லா தான் வரும். முதல்ல வந்து நான் விஸ்கில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரே டைரெக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து இது விஸ்க் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து விடாமல் மிக்ஸ் பண்ணும் போது இதெல்லாம் நல்லா லம்ப்ஸ் இல்லாத நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். மாவு கெட்டியாச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெனிலா எசன்ஸு சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸு இல்லாதவங்க ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். கேக்குக்கு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் வந்து என்கிட்ட இருக்கிற பாலெல்லாம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் வந்து எல்லா பாலையும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் சாக்கோ சிப்ஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாக்கோ சிப்ஸ் எடுத்துக்கிறேன். அது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்து செய்யலாம். வால்நட் சேர்த்துக்குங்க, இது கூட நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரே எடுத்துக்கலாம். நம்ம பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம பட்டர் பேப்பர் சேர்த்துக்கலாம். பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு எல்லா பக்கமும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். உங்கள்கிட்ட எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் பேப்பர் போட்டுட்டு நம்ம எல்லா பக்கமும் நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஆயிலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் பேட்டரை வந்து இந்த மோல்டில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மோல்டில் சேர்த்துட்றேன். இது வந்து நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த பனானா கேக்கோட பேட்டரு ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட் வைஸில்.
இப்போ நல்லா டேப் பண்ணிடலாம். 2லேருந்து 3 முறை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ கார்னிஷிங்க்கு மேலே வந்து வால்நட்டு தான் போடுறேன். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வால்நட் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக பண்ணிவிட்டு அது மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறேன் நான். இதுவும் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நட்ஸ் எல்லாம் நம்ம விருப்பம் தான், நம்ம இஷ்டம் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வால்நட் வைக்கிறேன். நான் வால்நட் வச்சுட்டு நம்ம வந்து பேக்கிங் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஓவனில் தான் பேக் பண்ணுறேன். வாங்க இப்போ வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 180 டிகிரியில் 45 மினிட்ஸ் எனக்கு ஆச்சு பேக் பண்ணுறதுக்கு. அது கூடவே சின்னதில் கூட நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா பேக் ஆகி வந்துடுச்சு. எனக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ இன்னும் சூடாக இருக்குது. இப்போ நம்ம வந்து டூத் பிக் போட்டு செக் பண்ணிக்கலாம் கேக் வந்திருக்கா நல்லான்னு சொல்லிட்டு. பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து செக் பண்ணுறேன். கேக் வந்து ஒட்டாமல் வருது. இது வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ சூடாக இருக்குது கேக்கு. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் மேலேயே ஆகும் இது வந்து சில்லுன்னு ஆகிறதுக்கு. நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு அன்மோல்ட் பண்ணிக்கலாம் கேக்கை. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு. பாருங்கள் இப்போ வந்து நான் அன்மோல்ட் பண்ணிடுறேன். இது நல்லா ஒட்டாமையே வரும் நமக்கு கேக்கு. இந்த வாழைப்பழ கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து திருப்பி போட்டு பட்டர் ஷீட்டை வந்து எடுத்துகிட்டேன். கொஞ்சம் கூட ஒட்டாமே வந்திருக்கு. ரொம்ப நல்லா பேக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் உள்ளே வந்து நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. நல்லா இப்போ நல்லா சூடாகவே இருக்குது கேக்கு கட் பண்ணுறது. நம்ம இந்த பனானா கேக் வந்து செஞ்சுட்டு நம்ம ஒரு 4 டேஸ் வச்சு சாப்பிடலாம். இது வந்து டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் இது வந்து உடஞ்சிடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு உள்ளெல்லாம். இது இன்னும் சூடாகவே இருக்குது. இந்த மாதிரி அளவுக்கு வந்திருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி. உள்ள சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா வந்திருக்கு. இப்போ நான் வந்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.